உங்க இழுக்கிறது எல்லாம் பிடுங்கி நான் தேவ கையில கொடுக்கிறதுக்கு, சொல்லுங்க, நான் தேவனுடைய கரத்துல கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு மறுபடியும் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் அந்த ஆதாம் ஏவாளுடைய ஆதி அன்புக்குள்ள தேவனை மறுபடியும் கொண்டு வருகிறார் இந்த வருஷம். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ நல்ல விலைங்கம்மா, இப்ப ஆதாம் ஏவாளுக்கும் இந்த மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை புரிஞ்சுச்சாமா? இது வரைக்கும் இது புரிஞ்சுச்சாமா? உடல் ஆசை, அடுத்து கண்ணின் ஆசை, மூணாவது வாழ்வின் ஆசை. வாழ்வின் ஆசை, எனக்கு அது வேணுங்க, இது வேணுங்க, இது வேணுங்க, இந்த ஒரு காரு பத்தாது, இந்த ஒரு வீடு பத்தாது, இந்த ஒரு வண்டி பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதாவது நான் திரும்ப சொல்றேன், வாழ்வாதாரங்கள் நமக்கு தேவை. வாழ்வதற்கு நமக்கு எல்லாமே தேவை. காரு வேணும், வீடு வேணும், எல்லாமே தேவை. ஆனா பெருமைக்குன்னு வாழக்கூடாது. ஆமென் என்று சொல்ல, எப்படி வாழக்கூடாது? பெருமைக்குன்னு வாழக்கூடாது. அதத்தான், அதுதான் ஜீவனத்தினுடைய பெருமை. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு என்ன டெஸ்ட் வந்துச்சோ, அந்த டெஸ்ட்ல ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். ஆனால் இதே டெஸ்ட் யாருக்கு வந்துச்சு? ஏசப்பாக்கு வந்துச்சு. இவர் ஜெயித்தார். சொல்லுங்க, ஏசு ஜெயித்தார். நல்லா கரந்தட்டுமா? ஏசு ஜெயித்தார், ஏசு ஜெயித்தார், ஏசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஏசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன்.